எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். லெஜெண்ட்ரி பிளேபேக் சிங்கர் ஆஷா போஸ்லே அவங்க இறந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. மும்பையில் சண்டே அன்னைக்கு இவங்களுக்கு ஏஜ் 92 இயர்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இவங்க சாட்டர்டே அன்னைக்கு அட்மிட் பண்ணப்பட்டிருந்திருக்காங்க ஹாஸ்பிட்டலில். மும்பையில் ப்ரீச் கேண்டி ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற இடத்துல அட்மிட் பண்ணப்பட்டிருந்திருக்காங்க. அந்த செஸ்ட் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு அதனால் அங்கே எக்ஸாக்ஷன் ப்ராப்ளமும் இருந்தனால அட்மிட் பண்ணப்பட்டிருந்திருக்காங்க. ஹாஸ்பிட்டல் அஃபீஷியல்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இவங்களுடைய மரணத்துக்கு காரணம் மல்டி ஆர்கன் ஃபெயில்யூர் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு இந்த கார்டியக் அரெஸ்ட் வந்திருக்கு. அதுக்கப்புறம் மல்டி ஆர்கன் ஃபெயில்யூர் ஆனதுனால தான் அவங்க காப்பாற்ற முடியல அப்படிங்கிற மாதிரி நியூஸ் சொல்லியிருக்காங்க. இந்த நியூஸை அவங்க ஆஷா போஸ்லேயோட சன் ஆனந்த் போஸ்லே அப்படிங்கிறவர் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில் இந்த நியூஸை சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சன் என்ன சொல்லியிருக்காருன்னா, யாருக்காவது அவங்களுக்கு லாஸ்ட் ரெஸ்பெக்ட் ட்ரிபியூட் ஏதாவது பே பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா 11 o'clock அவங்க வீட்டுக்கு வரலாம். ஏன்னா பாடி அந்த டைம் எடுத்துகிட்டு வருவாங்கங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மண்டே அன்னைக்கு 11 AM அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய லாஸ்ட் ரைட் சிவாஜி பார்க்கில் 4 PM ஃபுல் ஸ்டேட் ஹானர்ஸோட எல்லாம் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆஷா போஸ்லே அவங்க கிட்டத்தட்ட ஒரு 12,000 சாங்ஸ் பாடியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது 20 லாங்குவேஜஸுக்கும் மேலே பாடியிருக்காங்க. அவங்களுடைய அந்த கரியர் ஃபுல்லுத்துலேயுமே அந்த டீகேட் ஸ்பேனிங் அந்த இதில் டீகேட்ஸில் அவ்வளோ பாடியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இவங்கள ஒரு பல குரல்கள் அந்த வாய்ஸில் பாடக்கூடிய திறமை கொண்டவங்க, இந்தியன் மியூசிக் அந்த இதில் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. தமிழ் அந்த மாதிரி அதில் கூட நிறைய பாடல்கள்லாம் பாடியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. நிறைய இப்போ லீடர்ஸ் அப்புறம் நிறைய பேர் மியூசிக்கு அந்த இதில் இருக்கிறவங்கலாம் கண்டோலன்ஸை தெரிவிச்சுக்கிட்டு வராங்க. கவர்னர் அப்புறம் பிரசிடெண்ட்டு இவங்கெல்லாம் ரொம்ப ஷாக்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனாலும் அவங்களுடைய பாடல்கள் என்றைக்குமே நம்மக்கிட்ட நிலைச்சி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம பிஎம் மோடி அவர்களும் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி கண்டோலன்ஸை தெரிவிச்சிருக்காரு. சேடனாக இருக்குது, ரொம்ப டீப்லி ரொம்ப துயரமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவங்களுடைய அந்த ஜேர்னி மியூசிக்கல் ஜேர்னி நம்மளுடைய கண்ட்ரி கல்ச்சரல் ஹெரிட்டேஜை என்ரிச் பண்ணுற மாதிரி இருந்திருக்கு. அப்புறம் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புளை மக்களுடைய மனதுடைய அந்த ஹார்ட்டை டச் பண்ணுற மாதிரி இவங்க வாய்ஸ் இருந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. 10 வருஷத்துக்கும் மேலாகவே இவங்க போஸ்லே நிறைய ரெக்கார்ட்ஸ் சாங்ஸை பண்ணியிருக்காங்க. அதர் ஃபீமேல் பிளேபேக் சிங்கர்ஸ் அவங்க டைமில் இருந்தாங்கல்ல, அவங்கள விட இவங்க நிறைய பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கின்னஸ் ரெக்கார்டு அந்த இதுலேயுமே ரெக்கக்னைஸ் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதான் மோஸ்ட் ஸ்டுடியோ ரெக்கார்டிங்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு தாதா சாஹேப் பால்கே அவார்டும் அந்த மரியாதை அந்த விருதும் அளிக்கப்பட்டிருக்கு. பத்ம விபூஷன், மகாராஷ்டிரா அந்த பூஷன் அந்த பூஷன் அப்படிங்கிறதும் அளிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சினிமாவில் மியூசிக்கில் இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க இறந்தது ஒரு துக்கத்திற்குரிய விஷயம். அவங்க ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். தேங்க்யூ.